If you want to join the Ashwin family, do leave your email ID in the comment section below. Do like, share and subscribe to my YouTube channel. Hello. ஆமா துபாயில இருந்து பேசுறேன். இருப்பா ஒரு செகண்ட் இருப்பா. எப்பா பார்த்தாலும் போன் எடுத்தா நச்சுன்னு வைங்கப்பா. வெல்கம் டு தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஹலோ துபாயா. இந்த அடுத்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு லைனப்புங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஷாந்தோட பர்த்டே. இஷாந்த் சர்மாவோட பர்த்டே பயங்கர ஆரவாரமா செலிப்ரேட் பண்ணோம். அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கிறது, பர்த்டே செலிப்ரேட் கூட பண்ண முடியாது. முன்னாடிலாம் எப்படின்னா டின்னர் வைப்பாங்க, வெளியில கூட்டு போவாங்க. பட் இந்த தடவை ஒரு டிஃபரெண்டா டீம் ரூம்ல ஏதோ ஒரு சின்ன செலிப்ரேஷன், கேக் கட் பண்ணோம், எப்பவும் போல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இஷாந்த் சர்மா வந்து ரொம்ப கூச்சப்பட்டாரு, கேக் எல்லாம் மேல அடிக்காதீங்கன்னு சொல்ல கூட உடலையே. அமித் மிஸ்ரா அவரோட ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய நண்பர், அவர் கேக் அடிச்சாரு. ரிஷப் பண்ட் சின்ன பையன், அவர் விட்டாம கேக்கு அதாவது ஃபுல் மூஞ்சிலையும் பூசிட்டாங்க. அவரே கேப் எல்லாம் கட்டிட்டு இந்தாங்கடா அடிங்கடா அப்படின்னு உட்காந்துட்டாரு. எல்லாம் அடிச்சு முடிச்சோடனே எவ்வளவு நேரம் ஆயிருக்கு ஒரு கிளீன் அப் பண்றதுக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்க திரும்பி நைட்டு ப்ராக்டிஸ் முடிச்சு வரும்போது மணி 11 ஆயிடுச்சு. இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு தூங்குறதுக்கே மணி 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த துபாயில பயங்கர ஹாட்டா இருக்குங்க. டே டைம்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல, கண்ணை கட்டிடுது. அதாவது சான்ஸே இல்லை. ராத்திரி ஆச்சுன்னா கொஞ்சம் லைட்டா பெட்டரா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல நான் லுக் ஃபார்வர்ட் பண்ணியிருந்த ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, ககிசோ ரபாடா. அதாவது இவர் வந்து ஒரு பயங்கரமான போலர் மட்டும் இல்ல, கிரிக்கெட் பைத்தியம். அவர் கிரிக்கெட் பேசுறது கேட்கறதுக்கு டின்னர்ல போய் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன். ஒரு டீம் டின்னர் வச்சாங்க, ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் பண்ணி, பிளேயர்ஸ் எல்லாம் பபிள் இருக்கிறதுனால மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் மிங்கிள் பண்ணாங்க. எங்களுக்கு ஃபுட்டு வச்சவங்க எல்லாம் கூட மாஸ்க் கையில போட்டுட்டு சானிடைஸ் பண்ணி பிளேட்டை கையில கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. மேட்ச் பார்த்தோம், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பிக் ஸ்கிரீன்ல போச்சு. ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங் உட்காந்து ஆஸ்திரேலியா பயங்கரமா ஃபேவர் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியா தோக்குறாங்கன்னு பசங்களாம் வேற அவர் கிண்டல் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா தோக்குறாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணதும் அது ஒரு பயங்கரமான பேண்டரா போச்சு. ஸோ ரபாடா வந்து சேர்ந்துட்டாரு. அடுத்து டீம் டின்னர் முடிஞ்ச உடனே பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று விளையாட்டுவாங்க. கிட்டத்தட்ட 7 மாசம் ஒரு ஆக்ஷனுமே இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச். அதாவது போட்டி அப்படிங்கிறது ஒரு டிஃபரெண்ட், பிராக்டிஸ்ங்கிறது வேற, போட்டிங்கிறது வேற. யாருமே 20 ஓவர் வரிசையா நிக்கல. ஒரு வித்தியாசமான பிராக்டிஸ் மேட்ச். 2 டீம் சேர்ந்து ஆடல, போலர்ஸ் வர்சஸ் பேட்ஸ்மேன். ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை பேட்டிங் யூனிட் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத போலர்ஸ் டிஃபெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட். அதாவது 2 சினாரியோ 40 ஓவர் ஃபுல்லா நிக்கிற மாதிரி. ஸோ இந்த மைல்ஸ் இந்த லெக்ஸ் அப்படின்வாங்க. அதாவது மேட்ச் ஆடி பழக்கமே இல்லை, த்ரோ அடிச்சு பழக்கம் இல்லை, போலிங் போட்டு பழக்கம் இல்லை. ஸோ இதை வந்து ஒன்னா சேர்ந்து விளையாடி பிசிக்கலாவும் நீங்க யூஸ் டு ஆகலாம், அதே சமயம் ஸ்கில்லையும் டெஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் சினாரியோட 175 கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தார் ரிக்கி பாண்டிங். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மேட்சை. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்கிறதுனால கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது டியூ எல்லாம் வரல. ஸோ 175 டார்கெட்டை பெருசா பேட்டிங் டீமால அச்சீவ் பண்ணி முடிக்க முடியல. ஆனா போலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க. எனக்கு ஒரு 4 ஓவர் கிடைச்சது, ரொம்ப நாள் கழிச்சு 4 ஓவர் போட்டேன். பேட்டிங்கும் கிடைச்சது ஒரு 4-5 பால். எப்படிடா பேட்டிங் கிடைச்சது போலிங் கிடைச்சது அப்படின்னு யோசிக்காதீங்க. ப்ராக்டிஸ் மேட்ச்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ என்னன்னா போலிங் போட்டு ஆளுங்க அவுட் ஆகணும்னு என்ன பண்ணாரு பாண்டிங்க, சரி பேட்ஸ்மேன்ல நீங்க போய் நம்பர் 7ல பேட்டிங் ஆடுங்க. 5-6 விக்கெட் வந்துச்சு. ஏன்னா போலர்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. செகண்ட் சினாரியோல பயங்கரமான ஒரு மாதிரி நல்ல டியூ வந்துச்சு. ஸோ டார்கெட்டை 190 இன்க்ரீஸ் பண்ணாங்க. பேட்டிங் டீம் அடிச்சு முடிச்சிட்டாங்க. நமக்கு சும்மா சொல்லக்கூடாது, போலிங் ரொம்ப நல்லாவே வந்துச்சு. நல்ல எஃபெக்டிவான ஒரு அவுட்டிங். 8 ஓவர் போட்டேன் 2 மேட்ச்லயும் 4 ஓவர் சேர்ந்து. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட் அந்த கிரிக்கெட் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க ப்ராக்டிஸ் மேட்ச் ஆன வென்யூ ரக்பி செவன்ஸ் அப்படின்னு ஒரு இடம். சுத்தி கிரவுண்டு தாங்க. ஒரு துபாய் மாதிரி ஒரு டெசர்ட்ல லைட்ஸ் போட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு சராசரி மனுஷன் வந்து மேட்ச் ஆடுறதுக்கு கிரவுண்ட் இந்த மாதிரி லைட்ஸ். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இல்லைங்க, 118 கிரவுண்ட் இருக்கான் துபாயில. லைட்ஸோட, லஷ் கிரீன் அவுட்ஃபீல்டோட, டர்ஃபோட. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா எவ்வளவு டெவலப் பண்ணலான்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கு. யுஏஇ மாதிரி ஒரு டீம் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு இன்னும் பெரிய லெவல்ல கிரிக்கெட் விளையாடலையே அப்படிங்கிறது. பட் ஷூரா விளையாடுவாங்க. ஏன்னா ஐசிசி அகாடமி கூட இங்கதான் இருக்கு. கூடிய சீக்கிரம் யுஏஇல இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு வரிசையில சிராக் சூரியன் கூட ஒரு நல்ல கிரிக்கெட்டர் இருக்காரு யுஏஇ. இந்த மாதிரி யுஏஇல நல்ல கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரி நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா பயங்கரமா இருந்ததுங்க. இந்த 118 கிரவுண்ட்லயுமே லைட்ஸ் இருக்கான். ஏன்னா ஆப்வியஸ் துபாயில டெசர்ட் இந்த மாதிரி ஊர்ல வந்து நீங்க நிறைய வெயில்ல போய் விளையாட முடியாதனால ராத்திரி டைம்ல விளையாடுறதுக்கு எல்லாருமே லைட்ஸ் வச்சிருக்காங்க. கிரவுண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுனதுனால ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு அனுபவமா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்க டிசி டீம்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல எங்களோட அசிஸ்டன்ட் பிசியோ கோவிட் பாசிட்டிவா டெஸ்ட் ஆயிட்டார். ஒன்றும் கவலைப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரிஜிடா இருக்கு. அவர் வந்து லேட்டா டீமை ஜாயின் பண்ணாரு, பேசஞ்சர் ஃபிளைட்ல வந்தாரு.
அவரோட பேட் லக் பாருங்க, ஊர்ல 3 வாட்டி நெகட்டிவா டெஸ்ட் ஆனாரு. இங்க வந்து 6 நாள் குவாரண்டைன்ல 2 டெஸ்ட்ல நெகட்டிவா டெஸ்ட் ஆயிட்டு ஃபைனல் டெஸ்ட்ல பாசிட்டிவ் ஆயிட்டாரு. எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்து இவ்வளவு தூரம் உழைச்சி கரெக்டா எவ்வளவு முடியுமோ அவரை காப்பாத்தின்னு வந்து கடைசி டெஸ்ட்ல மட்டும் ஒரு பாசிட்டிவா டெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வைரஸோட தாக்கத்தை பாருங்க. எவ்வளவு நாள் இன்குபேஷன் பீரியட்ல அந்த வைரஸ் இருந்து அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆகிறவங்க யாருமே ஒரு குத்தவாளி கிடையாதுங்க. அது ஒரு குத்தமாவோ இல்லை ஒரு நியூஸா பாக்குறவங்க தான் ஆக்சுவலி குத்தவாளி. ஏன்னா இந்த வைரஸ்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. எவ்வளோ நீங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் இந்த வைரஸ் வருது. ஸோ எடுக்கலைன்னா என்ன மாதிரி தாக்கத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. வைரஸால அஃபெக்ட் ஆகிறது ஒரு குத்தம் கிடையாது. அதை நியூஸாவும் அது ஒரு நெகட்டிவாவும் பாக்குறவங்க தான் குத்தம் பண்றாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட மஞ்சள் துணி கேம்ப்ல நடந்தது. ஒரே நியூஸ், அதாவது இங்க அங்க நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு மாத்தி மாத்தி அந்த மாதிரி நியூஸ் பண்ணிருக்கானான்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா என்ன பண்றது, இன்னைக்கு தேதிக்கு நியூஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நியூஸ் ஆகணும். அங்கேருந்தே ஒருத்தர் நம்மள ஜாயின் பண்ண போறாரு, தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தேன். ஹலோ துபாயால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான தமிழ்நாட்டு சிங்கம் வந்திருக்காரு. சாரி, கோயம்புத்தூர் சிங்கம் வந்திருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து சிஎஸ்கேக்கு வந்து இப்ப ஃபிளைட் பிடிச்சு துபாய் வரைக்கும் வந்திருக்காரு. ஜகி எப்படி இருக்க? ஜகி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா, பபுளுக்குள்ள ஏதோ சிரிச்சுட்டே இருக்கேன்டா. உன் பபுள் எப்படி இருக்கு? ஏன் பபுள் இதே மாதிரிதான், சும்மா ஏதோ பபுளுக்குள்ளேயே தான் இருக்கு. இவ்வளவுதான் என்னோட லைஃப். சரி, இப்ப இங்க துபாய் வந்து லேண்ட் ஆயிட்டீங்களா? துபாய் அந்த ஃபர்ஸ்ட் 6 நாள் என்னடா பண்ணீங்க? என்ன பண்ண நீ ரூம்ல? நான் ரூம்ல ரொம்ப பிஸியா இருந்தேன் உண்மையா சொல்லணும்னா. இல்ல, நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன். வீடியோல புர்ஜ் கலிஃபா மட்டும் தான் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் முதுகு தெரிஞ்சது. சோ அதுக்கப்புறம் அதான் ஸ்டோரி ஆஃப் மை குவாரண்டைன்னு சொல்லணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் புர்ஜ் கலிஃபா பார்த்து ஒரு 2 hours பார்த்துட்டு இருந்தேன். 3rd டேல இருந்து ஒரு 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் 2 seconds ஆயிடுச்சு ஒரு 5th டேல இருந்து. பட் ஆனா இதோ இந்த கவுச்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண, ஒரு 3 hours, இங்க பெட்ல ஒரு 5 hours, அந்த மாதிரி மாத்தி 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 அண்ட் நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஓகே, நீங்க அந்த பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுனால ஈஸின்னு நினைக்கிறேன். சரி, என்ன பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் விளையாடுவ? என்ன மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்? நான் கால் ஆஃப் டியூட்டி இப்ப நிறைய விளையாட ஆரம்பிச்சிட்டேன். பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்களாமே, அப்படியாடா? ஆமா, நான் என்ன பண்ணது, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, உனக்கு பேட்டிங் ஆடலைன்னா வாழ்க்கை கை கால் எதுவுமே ஓடாது. 6 நாள்ல இருந்து 10 நாள் ஆக்கிட்டாங்கல்ல, எக்ஸ்டென்ஷன் ஆக்கி ஏதோ 10-12 நாள் ஆக்கினாங்க. அப்ப உனக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? ரூம்ல உட்காந்து டே பேட்டுக்கு ரூம்ல இருக்கு, பால் போட ஆள் இல்லையடா அப்படி இருந்துச்சா? எப்படி இருந்தது? உண்மையிலே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் ஆனா நடுவுல உண்மையா சொல்லணும்னா காரிடோர்ல அட்லீஸ்ட் நாங்க லவுடா இருந்தோம். காரிடோர்ல போய் நான் சும்மா கீப்பிங்ல போட்டு சாய் போலிங், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி, அவரு சாய் கிஷோர் போலிங் போட்டு இருந்தா, நான் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ சில கிராக்கரிஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தது. பட் அதுல எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். பட் ஆனா உங்க பபுள் எந்த ஹோட்டல் இருக்கீங்க? எந்த ஹோட்டல் நீங்க? நாங்க தாஜ். ஓகே, தாஜ். அதான் உங்க ஹோட்டல் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் உங்க ரூமே எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. இங்க இருக்கிற பல பில்டிங் தெரியுது, எந்த பில்டிங்னு தெரியல. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்லயும் கூட இவங்க எல்லாம் 5-6 மாசம் வீட்டுக்குள்ளேயே கிரவுண்ட் கட்டி விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பால் எல்லாம் ரொம்ப தூரமா அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் விளையாடாத மாதிரியே தெரியல. உனக்கு அப்படி தோணுதா? சத்தியமா எனக்கும் அப்படிலாம் தோணவே இல்லை. இங்க எல்லாருமே செம்மையா அடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா உங்க டீம்ல எல்லாருமே நானும் பாத்துருக்கேன். எனக்கு ஸ்ரேயாஸ் எல்லாம் தெரியும். ஸ்ரேயாஸ்ல அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டே இருந்திருக்கானே பால், சும்மா அட்லீஸ்ட் டென்னிஸ் பால் அடிச்சோம். அது அப்படியே. சரி, உங்க பிராக்டிஸ் எப்படிடா போகுது? நாங்க இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செஷன் நானே மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நானே போனேன். ஏன்? ஏன்னா இங்க வந்து இப்ப சப்போஸ் இப்ப வெளியே போறீங்க வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கூட்டமா இருக்கிற கேப்ல சும்மா பை மிஸ்டேக் ஏதாவது உள்ள போய் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு பயம் வந்துருது. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, சார் காஃப், ஓகேப்பா 1 day பிரேக் எடுத்துக்கொண்டு அப்படின்ற அந்த மாதிரி. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு திகில் கொடுத்துருச்சு. ஆமா, கொஞ்சம் வெளியே போய் இந்த மாதிரி காஃப் பண்ணா இல்லாட்டி இப்படி இப்படி ஏதாவது உறிஞ்செல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுது. ஸோ அது மட்டும் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. பட் இல்லைனாலும் ப்ராக்டிஸ்லாம் நாங்க ஐசிசி அகாடமில பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு நாள் ஷார்ஜால பண்ணோம். ஸோ நல்லா இருக்கு. அந்த டெசர்ட் ஸ்டாம் அந்த கிரவுண்ட், சச்சின் ஆடின கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண எப்படி இருந்தது? யாரெல்லாம் போலிங் போடுறாங்க நெட்ல? எப்படி போலிங் போடுறாங்க? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க கிளம்பும் போது எனக்கு அது ஒண்ணுதான் இருந்தது மைண்ட்ல. அண்ட் போகும்போதே ஃபர்ஸ்ட் ஓகே அந்த இன்னிங்ஸ் ஒரு வாட்டி பார்த்துட்டு யூடியூப்ல ஒரு டெசர்ட் ஸ்டாம் உள்ள போய் என்டர் ஆனோன்னு போட்டோஸ் வேற இருந்ததா. நிஜமே ரொம்ப த்ரில்டா இருந்தேன் உள்ள அந்த கிரவுண்ட்குள்ள கால் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல ஆடணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு அங்க. ரைட், அந்த லுங்கி இங்கிடி ஏதோ பால பயங்கரமா போட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தே, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. பயங்கரமா போட்டான்னு சொல்லதோட என்ன சொல்லுது, ஆள் வந்து ரொம்ப பெருசா வேற இருக்கான், இப்படியும் பெருசா இருக்கான், இப்படியும் பெருசா இருக்கான். சோ நம்ம ஆளுங்க போடும் போது இன்னும் இப்படியே ஓடி வர மாதிரி இருக்கு, அவன் வரும்போது இப்படி இருக்கு. சோ பிளஸ் செம்ம பவுன்ஸ் இருந்தது அவனுக்கு, நல்ல குவிக்கா இருந்தது. சோ பவுன்ஸ் இருந்ததா? ஆமா,
சோ பயங்கரமா போட்டான் இந்த சென்ஸ் லைக் வந்து இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் பிகாஸ் நம்ம ஊர்ல ஆடும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் லென்த்ல இருந்து உங்களுக்கு வந்து எல்லா ஹிப் ஹைட்டிங் மாதிரி வரும், அவன் போடும்போது இங்க வருது லிப்ஸ்டிக். சோ கொஞ்சம் இப்படி இருக்கு, அதனால அதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தது. அண்ட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் நல்லா ஆடுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். சரி, சும்மா நல்லா வந்து ரெகுலரா விளையாட்டு இருக்கும் போதே கொஞ்சம் டயர்டா இருக்கும் போதே தோனி பால ஊற விட்டு அடிப்பாரு. இப்ப வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி வந்திருக்காரு. இந்த ஊர்லயே தான் இருக்கா பால், இல்ல பக்கத்து ஊருக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ரெஸ்ட் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேடியம் சைஸ் வர கொஞ்சம் சின்னதாயிருச்சா, சோ பால் வந்து ரோட்டுக்கு தானா போயிடுது பால். அந்த படத்துல வர மாதிரி துபாயில இருந்து அபுதாபி, ஷார்ஜா எல்லாருக்கும் அடிக்கிறாரு பால. எனக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருந்ததுடா. அன்னைக்கு நாங்க பிராக்டிஸ்க்கு வந்தோம், நீங்க உங்க ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ் நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த கிரவுண்டு, உங்களுக்கு அந்த கிரவுண்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இல்ல, 1 கிரவுண்ட். ஹாய் ஹலோ கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் உனக்கு புதுசா இருந்துச்சா? ஆமா, நிஜமா நான் பிராக்டிஸ் பண்ணும்போது 2 டிஃபரெண்ட் டீம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருந்தது பாக்கிறதுக்கு. ஐ மீன் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இப்படி பார்த்தாலும் அங்க இருந்து ஓகே அப்படியே இருந்தது. நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நாங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். கிங்ஸ் 11 டீம் அங்க இருந்தாங்க, எம்எஸ் அங்க நின்னுட்டு இருந்தாரு, நார்மலா தான் நின்னுட்டு இருந்தாரு. அப்படியே போய் ஹாய் சொல்ல அவங்க 2 ஸ்டெப் பின்னாடி போறாங்க, நான் 2 ஸ்டெப் இப்படி போறேன். என்னையா அந்த மாதிரி இருக்கு. சோ ஐ மீன் என்ன சொல்லுது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இல்லாட்டி ஜென்ரலா எல்லாரும் ஹாய்டா மச்சான் எல்லாம் போய் கட்டி தான் பிடிப்பாங்க தவிர. ரைட், ஓகே. எல்லா வேலையும் நம்மளே பண்ணிக்கணும். கிரவுண்டுக்கு எல்லாம் சாப்பாடு நானே எடுத்துட்டு போயிடுறேன்டா. நீங்களும் அப்படிதானா? ஆமா ஆமா, நம்ம அப்படியே விளையாடி முடிச்சோடனே சார் டெண்டர் கோகனட் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்வெட்டிங்கா இது, கொஞ்சம் வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க சார். இப்ப வந்து டேய் அங்க தண்ணி வச்சிருக்கு, அங்க கலர் வச்சிருக்கு. சார் சார் உங்களுக்கு ஸ்வெட்டா இருக்கு, கொஞ்சம் தொடச்சிட்டு அந்த இதை மட்டும் டஸ்ட்பின்ல வீசிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு. சூப்பர், அவர் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உடம்பு நல்லா பாத்துக்கடா. லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ப்ளே திஸ் இயர். தமிழ்நாடு சிங் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ப்ளே திஸ் இயர். ஆல் தி வெரி பெஸ்ட் அஜய். தேங்க்ஸ்ண்ணா. சோ நீங்களே பாத்துட்டீங்க, நாராயணன் ஜெகதீசன் கோயம்புத்தூர்ல இருந்து துபாய் வரைக்கும் வந்து அங்க அந்த பபுள்ல என்ன நடக்குது, இந்த பபுள்ல என்ன நடக்குதுன்னு 2 பேரும் என்கேஸ் பண்ணிட்டோம். நான் காமிச்சிட்டு டெல்லியில நடக்குதுன்னு, சிஎஸ்கேல என்ன நடக்குதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ ஒன்னும் பெரிய அப்படியே ராக்கெட் சயின்ஸ் இல்ல, கச்சா மச்சா மீடியா அட்டாச் பண்ணுவாங்க நியூஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கு எல்லாமே. எல்லாம் கிரிக்கெட் ஆட தான் வந்திருக்கோம். எனிவே அது சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ண போறவங்க நிறைய பேர் கரெக்டா பதில் சொல்வீங்க. ஆனா வின் பண்ண போறவங்களுக்கு ஒரு பிரைஸ் காத்திருக்கு. அஸ்வின் ஃபேமிலியில அந்த பிரைஸோட கோஆர்டினேஷன் நடக்கும். ஆனா இந்த வாரத்தோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோல வர ஒரு இடத்துல ஒரு இமேஜ அப்படியே அதாவது ஒரு போட்டோ ஒரு இடத்துல அப்படி ஃப்ளோட் ஆகும். அந்த போட்டோவுக்கு பின்னாடி சூரியன் பயங்கரமா வெட்ட வெளிச்சமா இருக்கும். அந்த போட்டோல இருக்கிற அந்த நபர் யார், அந்த மனிதர் யார் அப்படிங்கறத நீங்க சொல்ல வேண்டியது. அவ்வளவு ஈஸியான கேள்வி இல்ல, ஆனா கிரிக்கெட் நல்லா ஃபாலோ பண்றதுன்னு நல்லாவே தெரியும் அந்த பிளேயர் யாரு. ஐயோ பிளேயர்னு நானே சொல்லிட்டேன், அந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர்ஸ் விடுங்க. யார் வின் பண்றாங்க பாக்குறோம். யார் அந்த மனிதர், யாருடா மகேஷ் சொல்லிடுங்க பாக்கலாம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட் உங்களுக்காக காத்திருக்கு. Until then, stay home, stay safe, take care.